Hi friends, நான் LIC ராஜா பேசுறேன். LICல மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன். சார் எனக்கு ட்ரெடிஷனல் LIC பிளான் சேவிங்ஸ் பிளஸ் இன்சூரன்ஸ் கவரேஜோட இருக்கிற மாதிரி LIC பிளான் வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் 1 crore கவரேஜுக்கும் அதே மாதிரி SIP மாதிரி போட்டுட்டு அதுல ஒரு ரிட்டர்ன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், அந்த மாதிரி ரெண்டுமே LICலயே இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதுல எவ்வளவு பணம் கட்டுறோம், எப்பப்போ பணம் கட்டுறோம், எவ்வளவு கவரேஜ் இருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கறத பத்திலாம் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த காம்பினேஷன் எடுக்கிறார். 30 வயசுல ஆரம்பிக்கிறாரு. அவர் மாசம் 5000 ரூபாய் SIP கட்டிட்டு வர்றாரு. மாசம் 5000 ரூபாய் LICல யூலிப் பிளான்ல மாசம் 5000 ரூபாய் கட்டிட்டு வர்றாரு. அவருக்கு 25வது வருஷத்துல 77.5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அது இல்லாம இவரு மாசம் 1100 ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிட்டு வர்றாரு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 13000 ரூபாய் அளவு டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிட்டு வர்றாரு. அதுக்கு 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைச்சிருது. ஓகே, சோ இது இந்த 77.5 லட்சம் அப்போ 25வது வருஷத்துல கிடைக்குது இல்லைங்களா சார்? இது இதோட முன்னாடியே கிடைக்குமா அப்படின்னா இதோட முதலையும் எடுத்துக்கலாம், இல்ல பார்ஷியல் வித்ட்ராயலும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த அமௌண்ட் மாசம் 5000 ரூபாய் தான் கட்டணுமா அப்படின்னா மினிமம் 2500 ரூபாயில இருந்து அதை விட அதிகமா எவ்வளவு கட்டுற மாதிரி வேணாலும் இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸும் 25 வருஷத்துல முடியற மாதிரி நாங்க கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி முடியற மாதிரியும் எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்ஷியல் வித்ட்ராயலும் உண்டு. ஓகே, சோ சுமார் ஒரு 5000 ரூபாய் இவர் இந்த யூலிப் பிளான் இண்டெக்ஸ் பிளஸ் அப்படின்னு பேரு இந்த பிளான்ல போடுறாரு, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி SIPல போடுறாரு அப்படின்னா இவருக்கு 77.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. சோ மாசம் 5000 ரூபாய் இவர் டோட்டலா எவ்வளவு LICல கட்டுறாரு அப்படின்னா மாசம் 5000 ரூபாய் கட்டுறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 60000 ரூபாய், அப்போ 15 லட்சம் ரூபாய் மொத்தமா கட்டுறாரு. 25 வருஷம் மொத்தமா கட்டும் போது இவரு டோட்டலா LICல கட்டுறது 15 லட்சம் ரூபாய் கட்டுறாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கிறது 77.5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி இதுல நான் ஒரு ஆவரேஜா 12% ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு டேட்ல ஒரு 20% 18% எல்லாம் கிடைக்குது. பட் நான் ஒரு மினிமம் ஆவரேஜ் மாதிரி எடுத்துட்டு ஒரு 12% ஆவரேஜா போட்டா இந்த 25 வருஷத்துக்கு 77.5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. சோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனா வேணுங்கிறவங்களுக்கு இந்த பாலிசி ஒரு நல்ல ஒரு பாலிசி, அருமையா ஒரு காம்பினேஷன்.